ஆதியாகமம் 25வது அதிகாரம் 33வது வசனத்தையும் 34வது வசனத்தையும் நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆண்டவர் இந்த வாரத்துக்கு என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, அவன் அலட்சியம் பண்ணினான். நாம் இந்த காலத்தில் விசுவாச பிள்ளைகள் அனைவரும் நல்ல விசுவாசத்தில் வளரணும், ஜெபத்தில் வளரணும், பரிசுத்தத்தில் வளரணும், நீதி செய்கிறதுல நீதியில் வளரணும், கடவுளுக்கு பிரியமான காரியத்தை எல்லாம் செய்யணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் உலகத்தில் அநீதி பெருகிட்டே போகுது, சரிங்களா? துன்மார்க்கர்கள் பெருகிட்டே போகிறாங்க, தேவ பயம் குறைந்துக்கிட்டே போகுது. அதனால் உலக செய்திகள்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பக்கம் அநீதியான காரியங்கள் நடக்க கர்த்தருடைய பிள்ளைங்கள் என்ன செய்யணும்? தேவனுடைய காரியத்தில் வளர்ந்துக்கிட்டே போகணும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தினுடைய அநீதி பெருகும்போது இதனுடைய அநீதியின் சாயல், பாவத்தின் சாயல் யாரை தாக்குகிறது? ஆவிக்குரிய மனிதர்களை தாக்குகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை தாக்குகிறது. அது உலகத்தில் காணப்படுகிறதான காரியம் சபைக்குள்ளே சில நாட்களுக்குள்ளே அது நுழைந்து விடுது. அது நம்முடைய பேச்சிலையோ இல்லை நம்முடைய செயல்லையோ இல்லை நம்முடைய கலாச்சாரத்திலேயோ ஏதோ ஒரு வகையில், நம்முடைய உடையில், நம்முடைய நடையில் எதையோ ஒன்று உலகத்தை நம்ம என்ன செய்கிறோம்? காண்பித்துடுறோம். அது சபையில் என்ன செய்யுது? வெளிப்பட ஆரம்பிக்கிறது. அது நாளடைவில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் லேசாக தான் வரும். அந்த லேசான காரியம் நாட்கள் ஆக ஆக அது வளர்ந்து பெருகி நம்மளை ஒரு டேஞ்சர் ஜோனுக்குள்ளே கொண்டு போகும். நம்ம ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே நம்ம கொண்டு போய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம மிகுந்த என்ன செய்வோம்? பின்தங்கிய நிலைமையில் வந்துடுவோம். அப்படி பின்தங்கிய நிலைமையில் வரும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறேன்னு நமக்கே தெரியாது. நான் ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறேனா என்பதை என்னாலே அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா நான் செய்வதெல்லாம் சரியாக என் பார்வைக்கு தோன்றும். ஏன்னா உலகத்தில் பார்க்குறோம்ல, துன்மார்க்கெல்லாம் எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கிறான்னு நினைக்கிறோம்ல. ஸோ அதை நினைக்கும் போது நம்முடைய எண்ணம் என்ன ஆகும்? நம்ம அவர்களுடைய பர்ஃபெக்டாக இருக்கிறோம், ஸோ அவர்களை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அவங்களோட நம்ம நல்லா தானே இருக்கிறோம், இதை விட எப்படி நம்ம வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். நம்ம ஜெபம் பண்ணுறது போதும், நம்ம பரிசுத்தமாக வாழ்ந்தது போதும், ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவர்களை ஒரு நாளும் கம்பேர் பண்ணவே கூடாது. மற்ற சபை விசுவாசிகளையும் சரி, மற்ற கிறிஸ்தவர்களையும் உலகத்து மக்களையும் உங்கள் வாழ்க்கையோடு கூட கம்பேர் பண்ணி பார்க்கவே கூடாது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம தோல்வியை காணணும். ஸோ அதனால் நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம நடக்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான், அவர் கொடுத்த சத்தியத்தை தான் நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். இந்த சத்தியத்தின்படி நான் வாழ்கிற இந்த காலத்துக்கு ஏற்ற கனி உள்ள ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிறேன்னா, நான் ஆண்டவரை இன்னும் பிரியப்படுத்தி கொண்டிருக்கிறேன், நான் செய்கிற காரியெல்லாம் கர்த்தரை பிரியப்படுத்துதா என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிய வேண்டும். ஸோ அப்படி அறிந்தால் நிச்சயமாக அலட்சியமான செயல்களை நம்ம ஒரு நாளும் செய்ய மாட்டோம். அலட்சியம் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கிறது, அக்கறை இல்லாமல் இருக்கிறது, கண்டும் காணாதமாக இருக்குது, தேடியும் தேடாதமாக இருக்கிறது, பார்த்தும் பார்க்காதமாக போகிறது. ஒரு வேலை கிடக்கும் வீட்டில், அந்த வேலை யாரோ செய்யட்டும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிற பிள்ளைங்களாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா? யாரோ செய்யட்டும், அலட்சியமாக இருக்குது. நம்முடையது என்ற ஒரு எண்ணம் இருக்காது, புரியுதுங்களா? இது என்னுடைய வேலை, இது என்னுடைய சபை, என்னுடைய காரியம், நான் உழைக்கணும், நான் செய்யணும், என்னுடைய ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்கிறாரு, எனக்காக ஜீவனை கொடுத்தார், அந்த அக்கறைலாம் இருக்காது. யாருக்கோ செய்கிறோம், யாருக்கோ வாழ்கிறோம் அப்படின்றதான ஒரு எண்ணம் கேர்லெஸ் வந்துடும், புரியுதா? இது சோம்பேறித்தனத்தை உண்டாக்கிடும். அப்போ இதைத்தான் நிர்விசாரம் என்று சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தையில் நிர்விசாரம்.
இப்போ தேவனை தேடுவதில் ஒரு குறைகள் வந்துடும். ஸோ இந்த காரியங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு இருக்குதா இல்லையா? நீங்கள் மல்கியா புத்தகத்தை படித்து பாருங்கள். இஸ்ரவேல் மக்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக ஆண்டவரை தேடுறாங்க. அவங்களுடைய ஜெபம் எப்படி இருந்தது, அவர்களுடைய காணிக்கை எப்படி இருந்தது, அவங்க தசமபாகம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் வீணாக செய்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ உண்மையாக செய்யலைன்னு அர்த்தம், அக்கறையோடு செய்யலை, ஏதோ ஒரு கடமைக்காக செய்கிறோம். அப்போ அலட்சியம் எதை உண்டாக்குறது கேட்டிங்கன்னா, ஆண்டவர் கொடுக்குற கணத்தை, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை, ஆண்டவர் கொடுக்கறதான முக்கியத்துவத்தை குறைக்கக்கூடியதாக இருக்குது அலட்சியம். இருக்கிறீங்களா இல்லையா? இந்த அலட்சிய குணம் சிலருக்குள்ளே இருந்தது. அதை பைபிளில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஆனால் அதில் நம்ம சுருக்கி சிலவற்றை மட்டும் நம்ம நேரத்துக்கு தந்தா போல் சிலவற்றை மட்டும் நம்ம நினைச்சிட பார்க்க போகிறோம். அதில் ஈசாக்குக்கு ஆண்டவர் ரெபேக்காலை கொடுத்தாரு. ரெபேக்காளுடைய வயிற்றுக்குள்ளே 2 பிள்ளை இருந்தது. 2 பிள்ளை இருந்தது. பிள்ளை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது 2 பிள்ளையும் சண்டை போட்டுதான். அந்த காலத்தில் ஸ்கேன் போட்டு பார்த்தாங்களா சண்டையை? கிடையாது. அந்த 2 பிள்ளை எந்த பிள்ளைன்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளைக்காக ரெபேக்காள் அன்றைக்கே போய் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் சொல்லுங்க, என்ன நடக்கும் தெரியலையே, வயிற்றுக்குள்ளே சண்டை போடுது பிள்ளை. நீங்களாம் வெளியே வந்து சண்டை போடுறத பெரிதாக நினைக்கிறீங்க. நம்ம பைபிள் அதுக்கு மேலே, சரிங்களா? நம்முடைய முற்பிதாக்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நம்ம பிள்ளைகளோட ரொம்ப மோசம், சரிங்களா? நம்ம பிள்ளைகள் எவ்வளோ தேவலான்னு சொல்லலாம். நம்ம பிள்ளைகள் பிறந்து வளர்ந்து நடக்கும்போது, அது ஓடும்போது, பேசும்போது தான் சண்டை போட்டுக்கிறத நம்ம கேள்விப்பட்டோம். ஆனால் வயிற்றுக்குள்ளே இருந்து என்ன செய்யுது? 2 பிள்ளைங்க சண்டை போடுது. ஜெபம் பண்ணுறான், என்ன நடக்க போகுது, எனக்கு என்ன நடக்க போகிறது, என் வயிற்றுக்குள்ளே என்ன செய்யுது? சண்டை நடக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னார், உன் வயிற்றுக்குள்ளே 2 பிள்ளை இருக்குது. ஸ்கேன் போட்டு யார் சொல்லிட்டா? ஆண்டவர் சொல்லிட்டா, 2 பிள்ளை இருக்குது. மூத்தவன் இளையவன் 2 பேர் சண்டை போடுகிறான், சரிங்களா? இளையவன் மூத்தவன் என்ன செய்வான்? ஆளுகை செய்வான். மூத்தவன் இளையவனுக்கு அடிமையாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரிசனம், ஒரு திட்டமும் தெளிவுமா யாருக்கு கூட சொல்கிறாங்க? ரெபேக்காளுக்கு. இந்த ரெபேக்காள் இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இளைய பிள்ளை என்ன செய்யும்? ஒரு பெரிய ஜாதி ஆக போகிறது, பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகிறான், மூத்தவனை ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, இந்த விதமாக நடத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. அடுத்த பிள்ளை பிறந்தது. ஒரு பிள்ளைக்கு பேர் ஏசா. அவனுக்கு என்ன இருந்து? உடம்பு முழுதும் முடி ரோமமாக இருந்தது. ஒரு பிள்ளைக்கு யாக்கோபு. அவன் ஃபாரினர் போல் இருக்கிறான், ஒரு முடி கூட இல்லை. அவன் கூடாரவாசியாக இருக்கிறான், சரிங்களா? அவன் வீட்டு வேலைகளை நல்லா செய்கிறான், நல்லா சமையல்லாம் செய்கிறான். அம்மாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறான். அம்மாவுக்கு பிரியமாக இருக்கிறோம், எப்பயுமே ஆசீர்வாதம் உண்டாயிருக்குமான்னு தெரியல. அம்மாவுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறான். மூத்த மகன் அவன் யார்? ஏசா. அவர் முடி ரொம்ப முடியாக இருக்குது, உடம்பு முழுசும் முடியாக இருக்குது. அவர் தகப்பனுக்கு பிரியமாக இருக்கிறார். ஏன் கேட்டிங்கன்னா, அவர் வில்வித்தக்காரர். அவர் போனார்னா வேட்டையாடிக்கிட்டு வருவார். நல்ல மான் கறியோ முயல் கறியோ எந்த கறி கிடைக்குதோ, எந்த டேஸ்டான கறி எது இருக்குதோ அதில் பெஸ்ட்டானது யாருக்கு கொடுக்குறா போல? இந்த ஈசாக்கு கொடுக்குறாரு. ஈசாக்கு நல்லா சாப்பிட்டு மூத்த மகன் மேலே ஒரு பற்றுதலாக இருக்கிறார். யார் ரொம்ப கேர் பண்ணுறாங்களோ அவங்க மேலே என்ன இருக்கும்? நாக்கு ருசியாக கொடுக்குறதான அந்த ஏசா மேலே, மூத்த மகன் மேலே ஈசாக்குக்கு ஒரு பற்றுதல். அப்போ ஈசாக்கு யார் ஆசீர்வதிப்பார் சொல்லுங்க? அம்மாவுடைய எண்ணம் என்ன சொல்லுங்க? அம்மாவுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு சொன்னார், உண்மைதான். யார் ஆசீர்வதிக்கப்பட போறா? யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்பட போறான். ஆனால் தகப்பன் என்ன நினைக்கிறாரு? அவன் தான் மூத்த பிள்ளை, என்னுடைய சேஷ்ட புத்திர பாகம் யாருக்கு வேணும்? என்னுடைய மூத்த மகனுக்கு தான் வேணும், அவனை தான் நான் ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் கொண்டு இருக்கிறார். அதனால மூத்த மகன் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறார், பாசமாக இருக்கிறார். ஆனால் அம்மா யாக்கோபு மேலே ரொம்ப பற்றுதலாக பாசமாக இருக்குது. அம்மா நல்லா வேலை செஞ்சுதுங்க. ஒரு நாள் ஈசாக்கு வயதாகிட்டேன்னு சொல்லிட்டு ஏசாவை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஏசாவே நீ போய் உன்னுடைய வில் எடுத்துக்கிட்டு போயிட்டு எனக்கு பிரியமான என்ன செய்ய உணவு சமைச்சு வேட்டையாடி அதிலிருந்து எனக்கு உணவு சமைத்து கொண்டுட்டு வான்னு சொல்கிறார். இவன் போகிறான். அப்பா நான் என்னை ஆசீர்வதிக்க போகிறாரு,
அதுக்காக நான் போய் என்ன போகிறேன், வேட்டையாட போகிறேன். போய் வேட்டையாடனா, வேட்டையாடி இவர் எடுத்துக்கிட்டு ஒன்று வரத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை யார் கேட்குறா? அம்மா ஒட்டு கேட்குது. ஒட்டு கேட்குற ஊழியம் கூட தென்கொரியாவில் செம்ம பயங்கரமான ஊழியம் நடக்குதான். ஒருத்தவங்க பேசிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்டாலே போதும், அம்மா எனக்கு உடம்பு சரியில்லை, நான் கஷ்டமாக இருக்கிறேன், பிரச்சனையாக இருக்கிறேன், இந்த தேவையில் இருக்கிறேன், இந்த பிரச்சனை என்னை விட்டு போகுமா, ஒட்டு கேட்டையா, உடனே பிடிச்சி இயேசு உன்னை சந்திக்கிறார், அல்லேலூயா, இயேசு உனக்கு விடுதலை தரப்போறார் வா அப்படின்னு கூப்பிடலாம். அதனால் ஒட்டு கேட்குறது. ஆனால் கெட்ட காரியத்தில் ஒட்டு கேட்டுட்டு இருக்கக்கூடாது, வீண் வம்பு விலை கொடுத்து இருக்கக்கூடாது, சரிங்களா? சில ஆள் ஒட்டு கேட்டு நான் கேட்டேன்னு சொல்லிட்டு சண்டை வாங்குவோம், சரிங்களா? நீ பேசுனியே, நான் தான் கேட்டேனே, நீ அவங்ககிட்ட இப்படி பேசுனியே, அப்படி சொல்லி பேசுனியே சொல்லி சொல்லி ஒட்டு கேட்டு, உன்னை யார் ஒட்டு கேட்க சொல்லணும், நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலை. நல்ல விஷயத்தை கேட்டேன். இந்த அம்மா என்ன செய்யுது, ஒட்டு கேட்ட உடனே இந்த அம்மாவுக்கு தான் எண்ணம் என்னது, ரெபேக்காளுடைய எண்ணம் யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்படும், யார் ஆசீர்வதிக்கப்படக்கூடாது, ஏசாவுக்கு அது போகக்கூடாது. உடனே சொன்னாங்க, நீ போயிட்டு ஆட்டு மந்தையில் போய் நல்ல ஆடை பிடித்து நீ கொண்டுட்டு வா, நான் என்ன செய்கிறேன், உன் தகப்பனுக்கு பிரியமான ஒரு ஆகாரத்தை செய்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக. எப்படி செய்தாங்கன்னு தெரியல, சாப்பிட்ட உடனே அவர் ஈசாக்கு மயங்கிற அளவுக்கு நல்ல ருசிகரமாக செய்தார். சமையல் ஒரு கலைங்க. எத்தனை பேர் சமையல் கலையை கற்றுக்கொள்ளாத இருக்கிறீங்க? எதோ படிக்கிறோம், நீ என்ஜினியர் படி, எது படி, சமையலை முதலே படி, அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம சாப்பிட்றது எது தான், சாப்பாடு தானே சாப்பிட்றோம், சமைச்சு சாப்பிட்றோம். அது சவுத் இந்தியா ஃபுட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மசாலா எப்போ போடணும், எதை முன்ன போடணும், எதை பின்ன போடணும் சொல்லிட்டு என்ன செய்யுது, ஒரு கணக்கு இருக்குது. ஏடாகுடமாக தூக்கி போட்டால் அது ஏடாகுடமாக இருக்கும், சரியா? அது நார்த் ஈஸ்ட்டில் போய் சாப்பிட்லாம், இல்லை வெளிநாட்டில் எது வேணுமோ என்ன செய்யலாம், போட்டு தண்ணியை சூட வச்சு காய்ச்சி குடிச்சிட்டு போயினா இருப்பான். நம்மளால் அப்படி கிடையாது. இதை பக்குவமாக போடணும், அளவாக போடணும். இந்த அளவெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இல்லைன்னா என்ன, காலத்துக்கும் உனக்கு ப்ராப்ளம். எது சொல்லு, குடும்பத்தில் காலத்துக்கு ப்ராப்ளம், சமையல் ப்ராப்ளம் வந்துடும். அதனால் என் பிள்ளைய நல்லா படிக்க வச்சேன்னு சொல்கிறது நல்லது, அல்லேலூயா. கூடவே இதையும் படிக்க வச்சுங்க. யூடியூப் எப்பயுமே துணை வராது. ஆமே, யூடியூப்பு கேஸ் பற்ற வைக்கும் போது யூடியூப் ஆன் பண்ணக்கூடாது, சரிங்களா? அது நெட்டு, புரியுதுங்களா? அதுக்கும் கனெக்ஷன் வந்துடும். அதனால் மனதில் இருக்கணும். சமையல் எங்கே இருக்கணும் சொல்லுங்கள், மனதில் இருக்கணும். நல்லா சமைக்கணும். அந்த சாரால் அன்னைக்கே நான் அந்த ரெபேக்கால் அன்னைக்கே நல்லா சமைச்சிருக்கிறான், புருஷனுக்கு நல்லா பிடிச்சிருக்குது. ஆனால் இவர் கேட்குறாரு, அந்த யாக்கோவை பார்த்து கேட்குறாரு, ஏப்பா இவ்வளோ சீக்கிரத்தில் எப்படிப்பா வந்தது? இவன் ஏசான்னு சொல்கிறான். அவர் சொல்கிறார், குரலோ யாக்கோபு போல இருக்குது, கிட்டவா நான் உன்னை தொட்டு பார்க்குறாரு, உடம்பு முழுசும் முடியா இருக்குது. எப்படிடா இது முடியா இருக்கு கேட்டா, இவன் யாரோட சட்டையை போட்டு வந்துட்டான், ஏசாவினுடைய வஸ்திரத்தை போட்டு வந்துட்டான், ஏமாத்துறான். ஆனால் ஏதோ தெரியாமல் அவர் சாப்பிட்ட ருசியில் ஆண்டவருக்கு கொடுத்த ஏற்கனவே தேவன் நியமித்திருக்கிற ஆசீர்வாதத்தை இவர் என்ன செய்கிறாரு, முற்றிலுமாக சொல்லிட்டார். அடுத்தது தான் யார் வரா, ஆசீர்வாதத்தை யாக்கோபு வாங்கிட்ட பிறகு தான் ஏசா ஓடி வரார். ஓடி வந்து, தகப்பனே நான் வந்திருக்கிறேன், உன் மூத்த மகன் வந்திருக்கிறேன், என்ன நீ சாப்பிட்டு, நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை நீ என்ன செய், சாப்பிட்டு என்ன ஆசீர்வதின்னு சொல்லிட்டு கூப்பிட்றார். அவர் அரண்டு போயிட்டார். ஈசாக்கு என்ன நடக்குது, இப்போ தானே மூத்த மகன் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான், அப்போ இவன் யாரு அப்படின்னு சொல்லும்போது அவர் உள்ளது சொல்லிட்டாரு. அவன் பெயருக்கு ஏத்தா போல, யாரு, யாக்கோபு பெயருக்கு ஏத்தா போல அவன் எத்தனா இருந்து உன்னுடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் பெற்றுக்கிட்டு போயிட்டான்பா. இப்போ எனக்கு ஒன்றும் இல்லையா, கதறி அழுகிறார். ஏதோ ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுத்து அதை அனுப்பிட்டேன். நீங்கள் ஆதியாகமம் 24, 25 படித்து பாருங்கள், அந்த சம்பவம் போடப்பட்டிருக்கும். எனக்கு அதில் நான் அதிகமாக போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அவள் பார்த்தீங்கன்னா இவன் எப்படிப்பட்டவனாக போனான் பார்த்தீங்களா, இவனுடைய எண்ணம் அன்னைக்கு ஆசீர்வாதம் இவனுக்கு வரல. சேஷ்டபுத்திர பாகத்தை எப்படி இழந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் ஆதியாகமம் 25 34 வசனத்தை படிச்சிங்களா, அது என்ன சொல்லுது பாருங்க. ஒரு யாக்கோபு கூடார வாசியாக இருந்து அவன் வீட்டில் என்ன சமைக்கிறான், ஒரு கூழ் காய்ச்சி கொண்டு இருக்கிறான். அந்த கூழை காய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது இவன் வேட்டையாடிட்டு வருகிற ஏசாவுக்கு பசி உண்டாயிட்டு. பசி எடுத்த உடனே இவன் சொல்கிறான், எனக்கு கொஞ்சம் கூழை கொடு அப்படின்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்கிறாரு, நான் இந்த கூழை உனக்கு கொடுக்குறேன், ஆனால்
எனக்கு உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துறியா அப்படின்னு கேட்குறான். இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியமாக, நான் இப்போது சாக போகிறேன், எனக்கு எதுக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகம், எங்க ஒரு வேளை சாப்பிடலாம் செத்துருவா போகிறோம், இவன் சொல்கிறான் பாருங்க, இந்த உணவை காட்டிலும் இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்தி உதாசீனப்படுத்தி அதை வேண்டாம் என்று தள்ளிட்டான், இழந்து போயிட்டான். எதுக்காக சொல்லுங்க? ஒரு ஜான் வயிற்றுக்காக, ஒரு வேளை பசிக்காக, ஒரு சின்ன சிற்றின்பத்துக்காக அவன் என்ன செஞ்சிட்டான்? அதை வேண்டான்னு சொல்லிட்டான், அலட்சியப்படுத்திட்டான். நீங்கள் எபிரேயரில் 12வது அதிகாரத்தை எடுத்து யாராவது வாசிங்க. எபிரேயர் 12, 16, 17. எபிரேயர் 12வது அதிகாரம் வாசிங்க, யாரா வாசிங்க. 12வது அதிகாரம் எபிரேயர் 12, 16. ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையார். இப்போ இந்த ஏசாவை நமக்கு ஒரு செய்திக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எச்சரிக்கையா இருக்கணும். என்ன எச்சரிக்கையா இருக்கணும்? ஒரு வேளை வயிற்றுக்காக, போஜனத்துக்காக வேசிக்கல்லனாக. நீங்க பைபிள்ல எங்கேயும் அந்த ஏசா வேசித்தனம் பண்ணார் என்று சொல்லப்படலை, புரியுதுங்களா? ஆனா வேசிக்கல்லனாக இருந்தார் என்றால் அவர் ரெபேக்காளுக்கு பிடிக்காத, ஈசாக்குக்கு பிடிக்காததான ஏத்திய பெண்களை அவர் திருமணம் செய்தார். அவர்கள் எல்லாரும் விக்கிரக ஆராதனைக்காரர்கள், தேவனை விட்டு தூரம் போகல, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்கள். அதை மீண்டும் மீண்டும் இந்த ஏசா அந்த பாவத்தில் அவர் என்ன செஞ்சாரு? அவர் ரொம்பவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யணும், தாய் தகப்பனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யணும் அவர் இன்ட்ரெஸ்ட் காட்டினார், புரியுதுங்களா? அப்போ அதனால தான் பைபிளில் சொல்லப்படுது, ஒரு வேளை வயிற்றுக்காக, உணவுக்காக வேசிக்கல்லனை போல நடந்து கொண்ட இந்த ஏசா இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கிறாரு. அப்போ நமக்கு சொல்றாரு, நாம் எச்சரிக்கை அடைய வேண்டும். 17ஆம் வசனத்தை படிங்க சிஸ்டர். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதென்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் முதலாவது நம்ம பார்க்கிறோம், ஆசீர்வாதத்தை அலட்சியம் செய்கிறார். எப்படி அலட்சியம் செஞ்சார் சொல்லுங்க? முதல்ல ஏசா என்ன செய்யறாரு? ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்றாரு. எப்படி அலட்சியம் பண்ணாரு? ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அவருடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியமா விட்டுட்டார், புரியுதுங்களா? இப்ப இன்றைக்கு இவர் யாரு? இந்த ஏசா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 36, 1வது வசனம் 8வது வசனத்துல இவர் ஏதோமியர்களின் தகப்பன். இவர் யார் சொல்லுங்க? ஏதோமியர்களின் தகப்பன். இவருடைய வம்சத்துல அமிலேக் என்றதான ஒரு வம்சமே உண்டாச்சு. அப்ப இவர்கள் யார் என்றால் மாம்ச கிரியைகளை செய்கிறவர்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்கள், விக்கிரகத்தை தேடுகிறவர்கள். அப்ப கர்த்தருடைய வார்த்தையை இவங்க ஏற்றுக்கொள்ளாம நிராகரிக்கிற பின்மாற்றக்கார ஒரு ஆவி உடையவர்கள் யாரு? இந்த ஏசாவுடைய காரர். அதனால்தான் அமிலேக்கை குறித்து சொல்லும்போது, அமிலேக்கு கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமானவன், அவனை ஆண்டவர் அழிக்கணும் சொல்றார். அப்ப மாம்சக்கிரிகளை அழிக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறா? கர்த்தர் விரும்புகிறாரு. அப்ப இங்க 2 காரியம் நடந்துட்டு இருக்குது. ஏசாவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டதான யாக்கோபுடைய சந்ததிக்கும் எப்பயுமே யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. எப்பயுமே யுத்தம் நடந்துட்டு. என்ன யுத்தம் நடக்குதுன்னா, ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் யுத்தம் நடந்துட்டே இருக்கு. நடக்குதா இல்லையா? இப்போ உலகத்துல யார் யாருக்கு யுத்தம் நடக்குது சொல்லுங்க? ஆவிக்குரிய மனுஷனா நடக்கிற உங்களுக்கும் உலகத்து மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த வித்தியாசத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்த உலகம் நம்மை பகைக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னாரு,
இந்த உலகம் என்னை பகைத்தது போல உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். ஏன்னா நான் உலகத்தில் வந்தேன், ஆனால் நான் உலகத்தான் அல்ல. புரியுதுங்களா? அப்போ உலகத்தால் கரைபடாத இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை, பகைத்தது. இன்றைக்கு அவரை தொழுது கொள்கிற, அவரை உண்மையாய் தேடுகிற உங்களையும் இந்த உலகம் பகைக்கும். ஏன்னா மாம்சம் நமக்கு விரோதமாக போர் செய்து கொடுக்குது. அதே போல இன்றைக்கு நமக்குள்ள என்ன இருக்குது சொல்லுங்க? ஆவி, ஆத்தும, சரீரம் இருக்குது. இந்த ஆவி, ஆண்டவர் ரட்சித்த இந்த ஆவி உற்சாகப்பட்டு கர்த்தரை தேடணும், கர்த்தருக்கு பிரியமா நடக்கணும், ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு எண்ணத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். நம்முடைய மனசுல, சிந்தையில அது தூண்டிக்கொண்டே இருக்கும். ஆனா இந்த மாம்சம் சொல்லும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும், இன்னும் கொஞ்சம் லேட்டா போகலாம் சர்ச்சுக்கு, ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாம்சம் நமக்கு இடம் கொடுக்காது. இந்த மாம்சம் நமக்கு கவலையை உண்டாக்கும். மாம்சம் உலகத்தை காட்டும், உலகத்துடைய சிற்றின்பங்களை காட்டி இன்னைக்கு விழ வைத்து விடும். ஆனால் நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக இருந்து எழும்ப வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். இந்த வேசிக்கல்லனாக, ஒரு விபச்சாரக்காரனாக, பாவத்துக்குள்ள சிக்கப்பட்டவனாக, விக்கிரகாராதனக்காரனாக இருந்த இந்த ஏசாவுடைய நிலை ரொம்பவும் மோசமானது. இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் கிறிஸ்துவ ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு இந்த வேசித்தனத்தினுடைய ஆவி ஒரு நாள் நமக்குள்ளே வரக்கூடாது. அல்லேலூயா. நீங்கள் டிவியை பார்க்குறீங்க, டிவியில் நீங்கள் பார்க்குற சீரியலில் பிரச்சனை இருக்குது இல்லை என்பது அது அப்பாற்பட்ட விஷயம். பிரச்சனை இருக்குது, புரியுதுங்களா? நீங்கள் பார்க்குற படத்தில் பிரச்சனை இருக்குது, ஈவன் விளம்பரத்தில் கூட பிரச்சனை இருக்குது உங்கள் பிள்ளைகளுக்கு. இன்றைக்கி வர விளம்பரம்லாம் சரியான விளம்பரமே கிடையாது, புரியுதுங்களா? விளம்பரமே ஏடாகுடமாக வருது, புரியுதுங்களா? இந்த விளம்பரத்தை பிள்ளைகள் பார்த்தா என்ன நடக்கும்? அந்த காலத்தில் வால் போஸ்ட்டை பார்த்தாலே கண்ணை மூடிக்கிட்டு போன காலம், புரியுது? நாங்கள் எங்களை உருவாக்கின எங்கள் பெற்றோர்கள் எந்த சினிமா தேட்டருக்கு எதுக்கும் போகாமல் எங்களை உருவாக்கினாங்க, புரியுதுங்களா? அப்போ சினிமா படத்தை எங்கேயாவது ஒரு ஃபோட்டோவில் ஒட்டியிருந்தா கூட அதை கண்டும் காணாதமாக போன காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வலைதளங்கள், சரிங்களா, சீக்கிரட்டான அங்கே பாஸ்வேர்டெலாம் போட்டு ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் என்ன செய்து நடந்து கொண்டு இருக்குது. இவைகள் எல்லாம் சிற்றின்பத்திற்காக பிள்ளைகளும், வாலிப பிள்ளைகளும், திருமணமானவர்களும் இன்றைக்கு அதில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரங்களில் இன்னைக்கு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அதிகமாக தூங்குறதில்லை. நான் உங்களுக்கு சொல்லலை, அல்லேலூயா, ஏசாவுக்கு சொல்கிறேன். நான் நீங்களாம் நல்ல உலக நாட்டில் இருக்கிற பிரச்சனை அதுதான். எல்லா இடத்துலையும் என்னென்னமோ சொல்கிறாங்க. அது எல்லாம் என்ன செய்யுது? இந்த செல்ஃபோன்லேருந்து போயிட்டு இருக்குது. எச்சரிக்கையாயிரு. கர்த்தர் உனக்கென்று ஒரு கணவனை, உனக்கென்று ஒரு மனைவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீ அதை விட்டுட்டு நீ செல்ஃபோனில் இரவு முழுவதும் செல்ஃபோனை பார்த்துட்டு இருந்தா அதில் செல்லில் என்ன இருக்குது? உன்னை அழிக்கிற செல்லாக அது மாறக்கூடாது. சில ஆண்டவரை விட்டு தூரம் போகிற நேரம், உன் குடும்பத்தை விட்டு தூரம் போகிற நேரம், உன் பிள்ளைகளை வளர்க்கிற காரியத்தை விட்டு தூரம் போகிற நேரம். ஏசாவின் குணம் அது விக்கிரகம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நீ முற்றிலும் அகற்ற வேண்டும் என்பதா தேவன் விரும்புகிறார். இன்னைக்கு உலகையே உலுக்கி கொண்டிருக்கிற காரியம் எது தெரியுங்களா? விபச்சாரத்தின் பாவம். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் இன்றைக்கு சிக்க வைத்திருக்குது எது தெரியுங்களா? இந்த விபச்சாரத்தினுடைய, ஏசாவினுடைய பாவம். எனவே எச்சரிக்கையாக இருக்கணும். எச்சரிக்கை ரொம்ப தேவை. இது நான் சொல்லலை, ஏசா காலத்தில், முற்பிதாக்கள் காலத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், எச்சரிக்கையாக இருங்க. அதனால தான் பவுல் இந்த சபையில், எபிரேய சபை கிறிஸ்தவர்கள் தான், அவர்கள் ஆண்டவர் அறிந்தவர்கள் தான். யூதர்களும் இருக்கிறார்கள். யூதர்கள் ஏசாவை குறித்து அவர்களுக்கு தெரியும். யூத வழிபாட்டு முறையில் அவங்க வருகிறாங்க. கிறிஸ்துவ மட்டும் போதிக்கலை. இவர் அன்றைக்கு ஏசாவை ஒரு உதாரணமாக சொல்கிறார். ஏசா பின்வாங்கி போனா, இச்சையில் இச்சிக்கப்பட்டு அவன் விழுந்து போனா. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. அவன் ஆசீர்வாதத்தை தேடியும் தேட முடியவில்லை, அவன் அடைய முடியல. இந்த காலம் நீங்களும் நானும் சுத்திகரிக்கிற ஒரு காலம் இது. பேசிக் கல்லர்களுக்கு என்ன நடக்குது தெரியுங்களா? எபிரேயர் 13:4 படித்து பாருங்க. எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாதபடி வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் என்ன செய்வாரா? அல்லேலூயா. இருக்கிறீங்களா?
தேவன் சாதாரணமானவர் கிடையாதுங்க. நம்ம எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் யாரையும் பார்க்க முடியாது. எல்லாருடைய லைஃப் நமக்கு தெரியாது. யாரெல்லாம் சீக்கிரட்டாக பாவம் செய்கிறாங்க என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் நியாயம் இருக்கிறார். அவர் பார்க்கிறார். சர்ச்சுக்கு உள்ளே இருக்கிற நம்மையும் பார்க்குறார், சர்ச்சுக்கு வெளியே இருக்கிற போது நம்மளை பார்க்குறார். ஆண்டவருக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அது சொல்கிறாரு, நான் நியாயம் தீர்ப்பேன். அதுக்கப்புறம் நீதிமொழிகள் 6:32 படித்து பாருங்கள். இன்னும் ஒருத்தவர் 1 கொரிந்தியர் 6:9-10 படிங்க. நீதிமொழி 6:32. ஸ்திரியுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன் மதி கெட்டவன். அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். பாருங்க, எதை கெடுக்கிறான் சொல்லுங்க? ஆத்துமாவை. அப்ப ஏசா எதை கெடுத்தானா? அவன் ஆத்துமாவை கெடுத்து போட்டான். அப்ப ஆத்துமா கெட்டு போயிடுச்சுன்னா பரலோகத்துக்கு போவியா? கெட்ட ஆத்துமா பரலோகத்துக்கு போக முடியுமா? அவன் நல்லா கவனிக்கணும். எந்த ஆத்துமாவா இருந்தாலும் கெட்டு போச்சுன்னா எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. 1 கொரிந்தியர் 6:9 சிஸ்டர். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. இந்த லிஸ்ட படிச்சு பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் இவைகள் நம்மள காணப்படக்கூடாது. இவளை முற்றிலும் மாறணும். நீங்க பாத்தீங்கன்னா வேசித்தனத்தை தூண்டுகிறதான செயல்கள் இன்றைக்கு ஏராளம் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா நிகழ்ச்சிகளிலும், எல்லா புரோகிராம்களிலும், நீங்க எந்த புரோகிராம் பார்த்தாலும் வேசித்தனத்தை தூண்டுகிறதான காரியங்கள் அவர்களுடைய நடைகளில், அவர்களுடைய உடைகளில் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலை காணப்படும் என்றால் நம்முடைய எதிர்கால தலைமுறைகள் பாவத்தில் விழுந்து போய் கிடக்கிறது. இன்றைக்கி அநேக பாவத்தில் சிக்குண்டு கிடக்கிறாங்க. நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டியது, ஆண்டவரே எங்கள் தேசத்தை சுத்திகரிக்கணும், எங்கள் தேசம் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்றால். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை போதிக்கிறாங்க? பரிசுத்தத்தை தாங்க போதிக்கிறாங்க, அசுத்தத்தை போதிக்கவில்லை. ஆண்டவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார், அசுத்தத்தை விரும்பல. ஆத்மா ரட்சிப்பு தான் விரும்புகிறார், ஆத்மாவை கெடுக்கிறவர்களை விரும்பல. ஆண்டவர் நீ மனம் திரும்புறதுக்கு இடம் கொடுக்கணும்னு சொல்றார். ஆண்டவர் எடுத்து அழைப்பு கொடுக்குறார், வாங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், பரலோக ராஜ்யத்தை விட்டுறக்கூடாது. இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணின ஒரு ஏசா. இதை எதனால் அலட்சியம் பண்ண சொல்லுங்க? உலக சிற்றின்பங்களினால அவன் அலட்சியம் பண்ணி போயிட்டான். இப்போ ஆசீர்வாதத்தை கேட்டால் எப்படி தருவார் சொல்லுங்க? ஆதியாகமம் 25:34 அவர் எப்படி கேட்குறார் சொல்லுங்க? அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்கூலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். ஆனா மறுபடியும் என்ன செய்யறான் கேட்டீங்கன்னா, கேட்கறான் ஆசீர்வாதத்தை. நீங்க வாசித்தீங்கல்ல, என்ன கேட்கறான்? என்ன ஆசீர்வதியும், கண்ணீர் விடுகிறான். நான் தப்பு செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு அவன் மனம் திரும்பல. எதுக்காக அழுகுறான் சொல்லுங்க? இம்மைக்காக அழுகுறாங்க. ஏசா அழுது எதுக்காக சொல்லுங்க? இன்றைக்கு எனக்கு ஆசீர்வாதத்தை எழுந்துட்டேன், என் சேஷ்ட புத்திர பாகத்தை எழுந்துட்டேன், அப்பா நீர் என்ன ஆசீர்வதிக்கணும்னு கேட்டான ஒழிய அப்பா என்ன மன்னின்னு கேட்கவில்லை. அப்பாவுக்கு விரோதமா அம்மாவுக்கு விரோதமா பாவம் செஞ்சான ஒழிய மனம் திரும்பவில்லை. அப்ப இம்மைக்காக மட்டும் கர்த்தரை தேடுறதுக்காக நம்ம வரலங்க. உண்மையான மனமாற்றத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் உங்களை என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நம்மளுக்கு எதிர்பார்க்கறது என்னது? உண்மையான மனமாற்றம். அப்ப தேவனுக்கு பிரியமா நடக்கும்போது தான் அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இல்லைன்னா அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வரவே வராது. அது தடை பண்ணிட்ட. நீ இப்ப கேட்கிற, எனக்கு என்ன செய்ய? ஆசீர்வாதத்தை கொடுங்க. கண்ணீர் விடுறான், கதறான், எனக்கு தாங்க தாங்க தாங்க. ஆண்டவர் தந்தாரா? உனக்கென்று கொடுக்கப்பட்ட நேரத்தில் நீ மனம் திரும்பலையே. மனம் திரும்பாதபடி கேட்டுன்னா பிரயோஜனம். பிலிப்பியர் 3:19 படிச்சு பாருமா.
அவர்களுடைய முடிவு அழிவு. அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்களுடைய மகிமை அவர்களுக்கு லட்சையே. அவர்கள் அவங்களுடைய முடிவு என்னதான் சொல்லுங்க? அழிவு. அழிவு. அவர்களுடைய இம்மைக்காக, இந்த உலகத்துக்காக, இந்த உலகத்துடைய ஆசீர்வாதத்துக்காக, சிற்றின்பக்காக அங்கே போகலாம், இங்கே போகலாம், ஆடலாம், பாடலாம், டான்ஸு போடலாம், பாட்டு கேட்கலாம், சிரிக்கலாம், கொள்ளலாம், அந்த கிளப்புக்கு போகலாம், இந்த கிளப்புக்கு போகலாம், டேட்டிங் போகலாம். நீ டேட்டிங்காக போ, ஓட்டிங்காக போ, எது வேணும் போ, அவுட்டிங்காக போ. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. எங்கே வேணுமாலும் நீ போகலாம், எங்கே போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. தேவனுக்கு பிரியமாக இருக்கிற காரியத்தில் நீ போகணும். உன் விவாக மஞ்சத்தை அசுத்தப்படுத்தாதே. இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் தான் அதிகமாக டிவோர்ஸ் உண்டாகிறது. ஏன்? தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி. ஏன் உண்டாகிறது? உலகத்திற்காக ஒத்த வேஷம் தரித்து கொண்டு ஒரு வாழ்க்கை வாழாத. உனக்கென்று கர்த்தர் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். உனக்கென்று ஒரு மனைவி புருஷனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கென்று ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அவசரப்பட்டு பாவத்துக்குள்ள ஓடி விழக்கூடாது. எச்சரிக்கையா இருக்கணும். இங்க சொல்றார், எச்சரிக்கையா இருங்க. அப்படிப்பட்டவர்கள் சொல்லுமா 3:19 பிலிப்பியர் 3:19. அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சையே. அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். அவர்கள் எதை சிந்திக்கிறாங்க? பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்களா? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் எதை எதிர்பார்க்கிறோம்? பரலோகத்திலிருந்து தேவன் வரப்போகிறார், அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்குரியவர்கள் கிடையாது. அவங்களுடைய எண்ணமெல்லாம் வயிறு தான். அவங்களுடைய சிந்தையெல்லாம் இந்த உலகம் தான். அழிந்து போகிற காரியத்தை குறித்து அவங்க சிந்தித்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? எனக்கு பதவி வேணும், எனக்கு பொருள் வேணும், எனக்கு உணவு வேணும், அது வேணும், இது வேணும், ஆஸ்திகள் பெருகணும், இதே உலக பிரகாரமான காரியத்தை நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. புரியுதா? ஒரு டிவியில் ஒரு சம்பவத்தை ஒன்று இதில் பார்த்தேன். ஒரு செய்தியில் வந்தது. ஒரு ஆள் காய்கறி வியாபாரம் பண்ணுறார். சொல்கிறார், காய்கறி வியாபாரம் பண்ணுற சொல்கிறாரு, இந்த காய்கறியை வாங்கி சாப்பிடுங்க, பொண்ணு பொருளாம் தெருவில் வந்து கொட்ட போகிறான்னு சொல்கிறார். அவர் பைபிள் வசனத்தை சொல்கிறார், பொண்ணு பொருளாம் வந்து தெருவில் கொட்ட போகிறா, அந்த பொண்ணு வாங்குறதுக்கு ஓடாதே அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாள் நடக்கும். வேல்வி இழந்து போகிற காரியம் வரும். உலகம் வேல்வி இழந்து போகும். நீங்களும் நானும் தான் வேல்வி உள்ளவர்கள். உன் ஆத்மா வேல்வி உள்ளது, உன் வாழ்க்கை வேல்வி உள்ளது. இந்த உலகத்தில் காணப்படுகிற பொருட்கள் எல்லாம் வேல்வியற்று போயிடும். புரியுதுங்களா? நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நான் உலகத்துக்காக கர்த்தரை தேடல, இம்மைக்காக கர்த்தரை தேடல. இம்மைக்காக கர்த்தரை தேடணும். நான் பரிதபிக்கப்பட்ட ஒரு மனிதனா இருப்பேன். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஏன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம், ஏன் கர்த்தரை தேடுகிறோம், ஏன் ஆண்டவர் ஆராதிக்கிறேன்றா, நான் பரலோகத்தில் என்னுடைய குடியிருப்பு இருக்குது, நான் பரலோகத்துக்கு போகிறேன், என்னுடைய இளைப்பாறுதலை கர்த்தர் அங்கே வைத்திருக்கிறார். அந்த இளைப்பாறுதல் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் தடை பண்ணிட்டார்னா அந்த இளைப்பாறுதலுக்குள்ள நீங்களும் நானும் போக முடியாது. பிலேயாம் உலகத்தினுடைய பாவத்தினால இச்சிக்கப்பட்டு அவன் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தோ பின்மாற்றக்காரனுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். யூதாசு தேவனோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட சீசனாக இருந்தோ பின்மாற்றத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். அவன் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியவில்லை. சவுல் தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்தான். ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தனால ஆண்டவர் அவனுடைய ராஜ்யபாரத்தை தள்ளினார். இப்படி ஒரு பெரிய ஹிஸ்டரியை சொல்லலாம். இவர்கள் எல்லாம் உலகத்துக்காக வாழ்ந்தார்கள், மனிதர்களை பிரியப்படுத்துறதுக்காக வாழ்ந்தார்கள், பொருளுக்காக வாழ்ந்தார்கள், இம்மைக்காக வாழ்ந்தார்கள். இவரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இப்போ தேவன் உங்களுக்கு எனக்கு செவி கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும் பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை படிச்சு பாருப்பா. தேவன் சிலருக்கு செவி கொடுப்பதில்லை. வாசித்து பாருங்க, எசேக்கியேல் 8:18. என் கண் தப்ப விடுவதில்லை, நான் இறங்குவதில்லை. அவர்கள் மகா சத்தமாய் செவிகள் கேட்க கூப்பிட்டாலும் அவர்களுக்கு எவர்களுக்கு ஆண்டு செவி கொடுக்க மாட்டாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செய்கிற எந்த மனுஷனையும் நீ எவ்வளோ சத்தமிட்டு கூப்பிட்டாலும் நான் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன் சொல்றார். நல்ல எச்சரிக்கையான செய்தி. ஆக்சுவலாக இந்த செய்தியை நான் ரொம்ப நேரம்லாம் எடுக்கலை.
ரொம்ப நேரம்லாம் நான் தியானம் பண்ணலை. ஆண்டவர் எனக்கு வார்த்தையை மட்டும்தான் கொடுத்தார். வார்த்தையை கொடுத்தார், அதை எழுதி வச்ச. நான் ஆவியானவர் பேசுகிறார், காதுள்ளவர்கள் கேட்க கடவுள். நீ எவ்வளவுதான் நீ சத்தம் விட்டு கூப்பிட்டாலும் உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இல்லை என்றால், தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யவில்லை என்றால், நிச்சயமா ஆண்டவர் கேட்க மாட்டேன்னு சொல்றார். சிலர் கேட்பாங்க, ஏன் கேட்க மாட்டார் ஆண்டவர், ஏன் கேட்க மாட்டார், ஏன் என் ஜெபம் கேட்க மாட்டேது? காரணம், உன் வழி கர்த்தருக்கு பிரியமா இல்லை, உன் வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இல்லை, அதனால உன் ஜெபம் கேட்கப்பட மாட்டேது. மத்தேயு 7வது அதிகாரத்தில் 21வது வசனத்தில் சொல்லுவாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறவர்கள் எப்படி கூப்பிட்டாலும், மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுற நீ, ஆனால் எனக்கு பிரியமானதை செய்யவில்லை. என் நாமத்தினால் அற்புதம் செய்தேன், அதிசயத்தை செய்தேன், தீர்க்க தரிசனம் உரைத்தேன், குறுந்தாடி வச்சேன், பெருந்தாடி வச்சேன், என்ன வெள்ளை அங்கி போட்டேன், ஆனால் உன்னை அறியன்னு கர்த்தர் சொல்லுவார். அங்கி போட்டதுனால நீ பரலோகத்துக்கு போயிட மாட்ட, கோட்டு போட்டதுனால நீ வந்து என்ன செய்கிற, இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போய் உட்கார மாட்ட. உன் ட்ரெஸ்லாம் அது ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. உன் வாழ்க்கை ஒன்றும் கிடையாது. நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன கேட்டா, தேவ சித்தம், தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாதான் எங்கே போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அதனால் ஏசா அதை அடையாத போகிறதுக்கு காரணம், அவன் மேலே, அவனுக்கு அவன் பலத்தின் மேலே, அவன் குடியிருந்த பகுதியின் மேலே. நான் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன். ஒபதியா தீர்க்க தரிசன புத்தகத்தை நீங்கள் போய் படித்து பாருங்கள். ஏதோமியர்கள் எப்படிலாம் இருந்தாங்க. அவன் நினச்சா என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான் கண்மலையின் மேலே இருக்கிறேன், ஒரு சேஃப்டியாக இருக்கிறேன், என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி யாக்கோபை குறித்தும் யாக்கோபு இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் ஏளனமாய் நடந்து கொண்டான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை மேலேருந்து நான் கீழே தள்ளுவேன். நீ சுய பலத்தின் மேலே ஓடிக்கிட்டு இருக்கிற, உலகத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிற, உன்னை நான் என்ன செய்வாய், நியாயத்திற்கு என்னால் முடியும்னு சொல்கிறார். அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லுகிற எச்சரிப்பு என்ன தெரியுங்களா, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறதுக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் தான் தேவனால் பிறந்த பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு பங்காளி நீங்கள் தான். கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா சுதந்திரத்துக்கும் ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் தான் பாத்திரர். அந்த பாத்திரம் உள்ள தேவ பிள்ளையே, நீ அதை இந்த உலகத்துக்காக இழந்து போகாதே, ஏசாவை போல இழந்து போகாதே. ஏசா நிச்சயமா மனம் திரும்பி இருந்தால் அதே அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஈசாக்கு மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பான். ஆனால் பெறாததுக்கு காரணம் அவனுடைய சுயம்தான், அவனுடைய பாவம்தான். இன்னைக்கு நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருந்து, நாம் தேவனுடைய பிள்ளை என்பதை அறிந்து தேவ ராஜ்யத்துக்கு போகணும், பரலோகத்தில் ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார் என்ற வார்த்தையை நிறைவேறப் போகிறது என்றதோடு கூட நம்ம ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஆசீர்வாதத்தை அலட்சியம் பண்ணதான ஒரு செயல் ஏசா மூலமாக பார்த்தோம். ரெண்டாவது காரியம், பைபிளில் ஒரு சபையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆவிக்குரிய வாழ்வை அலட்சியம் செய்ததான ஒரு சபை. நீங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, வெளிப்படுத்தின விசேஷம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 3வது அதிகாரம் 14, 15, 16 படிங்க. எல்லாரும் கவனமாக கவனிங்க. லவோதிக்கா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமுள்ள சாட்சி. நிறுத்துங்க சிஸ்டர், இங்கே சொல்கிறாரு பாருங்க, லவோதிக்கையா என்றதான அந்த பட்டணத்தில் என்ன, அந்த பட்டணம் வந்து நல்ல ஒரு செழிப்பான பட்டணம், துறைமுக பட்டணம், ப்ளஸ் வந்து வர்த்தகம் உள்ள பட்டணம். இந்த செழிப்பான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அங்கே இருக்கிற சபைக்கு உண்மையும். அப்போ உண்மைன்னு சொன்னால் அவன் என்ன இல்லை, இங்கே ஜனங்கள்கிட்ட பொய் இருக்கிறது, உண்மையான வாழ்க்கை இல்லை. அதனால தான் இங்கே ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லும்போது உண்மையும் என்று ஆரம்பிக்கிற. உண்மையும் வாசிங்க சிஸ்டர். சத்தியம் உள்ள சாட்சியம், ஆதியமாக இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்ற. அப்படியே ஆமேன் என்ன அர்த்தம், அப்படியே நடக்க போகுது. சரிங்களா? அப்படியே சத்தியம், இது
உண்மை இது. அப்போ அந்த உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், ஆமென் என்று நடத்துகிறவர் இங்கே சொல்லுகிறாரு. வாசிங்க. உன் கிரியைகளை அறிந்திருக்கிற. நல்லா கவனிக்கணும். நீ என்ன செய்கிறியோ எல்லா கிரியைகளினா செயல்களை, நம்ம நடத்துகிற செயல்கள், நான் வாழ்கிற வாழ்க்கை, நம்முடைய முறைகள், நம்முடைய எல்லா செயலையும் யார் பார்த்துருக்கிறா? கர்த்தர் நான் அறிந்திருக்கிறேன். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. யோபுல சொல்றார், என் கிரியைகளை நீ அறிந்திருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். வாசி பாருங்க. நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை. என்னெல்லாம் கவனிங்க. குளிர் எதுக்கு சொல்லுது? குளிர் எதற்கு அடையாளமாக இருக்குது? ஒரு அவிசுவாசத்துக்கு, பரிசுத்த வாழ்க்கை குறைவுக்கு, சரிங்களா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் மந்தமான நிலைமையில் இருக்கிறதுக்கு, அவிசுவாசமாக இருக்கிறதுக்கு அடையாளம் எது? குளிர். அனல் எது? அல்ல, சத்தியத்தில் வாழ்கிறது, உண்மையாக இருக்கிறது, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறது, மாய்மாலம் இல்லாத இருக்கிறது, நான் கர்த்தரை முழு மனதோடு தேடுறது, அவர் தான் ரட்சகராக எப்பவும் வைத்துக்கொள்வது. எந்த உபத்திரம் வந்தாலும், உபத்திரவ காலத்திலையும் கஷ்ட காலத்திலையும் யாருக்காக வாழ்கிறது? ஆண்டவருக்காக வாழ்கிறது தான் ஒரு அனலுள்ள வாழ்க்கை. எப்போதும் ஆவியில் எப்படி இருக்கணும்? அனலாக இருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணணும், இடைவிடாமல் ஊழியம் செய்யணும். சொன்னாரா இல்லையா? அப்போ இந்த ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்கணும்? நல்லா அனலாக இருக்கணும். இங்கே என்ன எப்படி இருக்குது? ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. எப்படி இருக்கிற? எப்படி இருக்கிற? குளிரும் இல்லை அனலும் இல்லை. அப்போ எப்படி இருக்கிற? இருந்தால் நலமாக இருக்கும். அடுத்த வசனத்தை படிச்சுவா. இப்படி குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாக இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடு. எப்படி ஏசாவை ஆண்டவர் அகற்றினாரோ, அவன் கேட்டும் கொடுக்கலையோ, இப்போ இந்த சபையை, லவோதிக்கா சபையை ஜெபிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, சர்ச்சைக்கு வர்றாங்க, பாட்டு பாடுறாங்க, பிரசங்கம் கேட்குறாங்க, சபையில் கூட்டம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த சபை உண்மை இல்லை, மெய்யா என்னை தொழுது கொள்ள, உண்மையாக ஆராதிக்கலை, என் கிரிகளை உண்மையாக அவங்க செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்று குளிராரு இல்லைன்னா அனலாரு. ரெண்டாம் கட்டத்தில் ஒரு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது? கவர்மெண்ட்லேயே கேட்குறான், ஏங்க உங்கள் பிள்ளை எந்த கம்யூனிட்டி, எந்த ரிலீஜியன்ஸு கேட்குறான். நம்மால் போயிட்டு கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் இந்து. அவன் சொல்கிறான். என்ன அதிகாரி சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? ஒன்று கிறிஸ்தவனாக இரு, இல்லை நீ இந்துவாக இரு, இல்லை வேற எந்த மார்க்கமாவது இரு, ஏதாவது ஒன்று சொல்லு. ஏம்மா உன் முகத்தை பார்த்தா நீ ஆண்டவர் புள்ள போல் தெரியுது, ஆனால் நீ என்ன செய்கிற? நீ மாற்றி சொல்கிறியாம்மா, சலுகைக்காக சொல்கிறியோ? கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா? இந்த விளையாட்டுலாம் இனிமேல் விளையாட முடியாது. நீ கிறிஸ்தவர்லாம் கிறிஸ்தவர் தான் இருந்தாகணும். கடைசி காலம் வரப்போகுது. இப்போ நம்ம அதிகாரிக்கிட்ட ஏதாவது சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. ஆனால் வேற ஒரு அதிகாரி வருவான், அந்திகிறிஸ்து வருவா, நீ யார் என்பதை தெளிவாக அவன் சொல்லிவிடுவான். இப்பயே நம்மளை குறித்து எல்லாருக்கும் தெரியுங்களா? உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் கேட்குறான், எங்கே போனாலும் உன் ஃபோன் நம்பரை சொல்லு அப்படிங்கன்னா உன்னுடைய முழு ஹிஸ்ட்ரியும் இந்த ஃபோன் நம்பரை வாங்கியே நம்மளை குறித்து எல்லா லிஸ்ட்டும் எடுத்துட்றான். உன்னுடைய லிங்க் எங்கெல்லாம் போகுது? இங்கேருந்து இவங்க மனைவிக்கு போகுது, மனைவி கிட்டேருந்து அம்மா கிட்ட போகுது, அம்மா கிட்டேருந்து அங்கே போகுது, அங்கே இந்த ஃபோன் நம்பர் என்ன செய்யும்? இந்த அக்கௌண்ட் புக் அப்படியே ஜாயின் பண்ணி போயினே இருக்கும். ஆஹா, தலைவருக்கு இவ்வளோ கடன் இருக்குது, ரைட்டு, உனக்கு லோன் கிடையாதுன்னு சொல்லுவான். தெரியுதுங்களா? ஒரு ஃபோன் நம்பர் போட்டாலே லிங்க் எல்லாம் கண்டுபிடிக்கிற காலத்தில் நீ யார் என்பதை உலகம் கண்டுபிடிக்காதா? அவன் சொல்கிறாரு, நீ அனலாயிரு இல்லை குளிராயிரு, ரெண்டும் கட்டாக இருந்துன்னு கெடுத்துக்கிட்டு இருக்காத, சபையை கெடுக்காத, அல்லேலூயா, கிறிஸ்தவத்தை கெடுக்காத, ஆண்டவருடைய நாமத்தை கெடுக்காத, வீணில் வழங்காத. நீ யாரா வாழிப்போ? கடைசி காலம் வந்துடுச்சு. இந்த கடைசி காலத்தில் எப்படி வாழணும்? அனலாக வாழணும். அல்லேலூயா. ஒரு உண்மை உள்ள கிறிஸ்தவெல்லாம் வாழணும் என்பதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். இந்த சபையை பார்த்து சொல்கிறார். அடுத்து வாசிங்க சிஸ்டர். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும்
திரவிய சம்பன்னன் சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் என்று சொல்லுகிறபடியால். நல்லா கவனிங்க. இங்க சொல்றாரு பாருங்க, நீ நிர்பாக்கியமா இருக்கிறப்பா, பரிதபிக்கப்பட்டவனா இருக்கிற, தரித்திரனா இருக்கிற. ஆனா கேட்டா என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நாங்களாம் அப்படி கிடையாது, நாங்க போற சர்ச்செல்லாம் அப்படி கிடையாது. ஒரு சோத்திரம் 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 அப்படியே வானத்திலேருந்து குதிச்சு வந்து நாங்கள் பரிசுத்தம், நான் உண்மையாக இருக்கிறோம். இங்கே சொல்கிறாரு, என்னது நீ தரித்திரா இருக்கிற, ஆனால் வெளித்தோட்டத்தை எப்படி காட்டிக்கிற? ஆஹா ஓஹோ ஓஹோன்னு காட்டிக்கிற. ஓ, என்னை போல ஒரு ஆவிக்குரிய பிள்ளை யாரும் பார்க்க முடியாது, நாங்கள் போகிற சபையை போல எந்த ஆவிக்குரிய சபை இந்த உலகத்தில் இல்லை சொல்கிற. சும்மா சொல்கிறேன்னு சொல்கிறாருங்க. உன்னை நீ அறியாமல் இருக்கிற, நீ மாற வேண்டியது சிலது இருக்குது, மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. ஆனால் சும்மாத்துக்குன்னு என்ன செய்கிற? எனக்கு எந்த குறையும் கிடையாது. எத்தனை பேர் சும்மா சொல்கிறீங்க நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன்? சிலர் பார்த்தீங்கன்னா ஓவராக சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கலாம், தலைவருக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது போகுது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிற சார்னு சொல்லுவாங்க, ரொம்ப ரொம்ப அப்பே தெரியுது ஏதோ சம்திங் ராங் இருக்குது தலைவருக்கு. நல்லா இருக்கிறாங்க சார், ஏதோ கத்தெடுக்கிறவள் நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏடா கூடமா சொல்கிற ஆள் பாருங்க, எனக்கு எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு. அப்பே தெரியும் நிறைய கவலை தலைவருக்கு தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஆவிக்குரிய விஷயத்தை கேட்கும்போது ஆண்டவரே பார்க்குறாரு. இந்த சபையில் இருக்கிற ஜனங்களுடைய விஷயத்தெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், கேட்குறாரு. ஆனால் ஆண்டவரே பார்த்து நம்மளால் சொல்கிறான், இல்லையே நான் ஜெபிக்கிற ஆளாச்சே, நான் இப்படி கொடுக்குற ஆளாச்சே, நான் ஊழியம் செய்கிற ஆளாச்சே, நான் இப்படிப்பட்ட சபைக்கு போகிறேனே, நான் டேவிட் பாஸ்டர் சர்ச்சுக்கு போகிறேன், நான் அப்படிலாம் கிடையாது. ஏய் ஒன்றில் குறை இருக்குதான்னு சொல்கிறேன். ஒவ்வொரு நாள் என்ன செய்ய மனம் திரும்ப வேண்டியது இருக்குது. நீ மனம் மாறணும். அல்லேலூயா. நீ என்ன செய்கிற? வஸ்திரம் இல்லாத இருக்கிற, ஆனால் நீ தரித்திரா இருக்கிற, ஆனால் பணக்காரன் போல் காட்டிக்கிற, பணக்காரன் போல் சென்ட் அடிச்சுக்கிற, பணக்காரன் போல் என்ன செய்கிற? பேனா சொரிக்கிற, பணக்காரன் போல் ஒரு 500 ரூபா நோட் எடுத்து பாக்கெட்டில் வச்சு நீ சும்மா டுபாகர் வேலை காட்டாத. இந்த வேலையில் யார்கிட்ட வச்சுக்காத? என்கிட்ட வச்சுக்காதுன்னு யார் சொல்லுவா? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். இருக்கிறீங்களா இல்லையா? இந்த ஆவிக்குரிய விளையாட்டெல்லாம் நம்ம இந்த விளையாடுற காலம் இது கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்? நீங்களும் நானும் மனம் திரும்பணும். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் முறைக்கிறத பார்த்தா என்ன அடிச்சிருக்கும் பொழுது பிரசங்கம் நிறுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசித்து பாரு, அடுத்து வாசித்து பாருங்க. 18ஆம் வசனம் படிங்க. நான் நீ ஐஸ்வர்யவனாகும்படிக்கு நெருப்பில் புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, சாதாரண பொண்ணு கிடையாது, நெருப்புல புடமிட்ட சுத்த பொண்ணை நான் உனக்கு தரேன். நீ எதுக்காக தரேன்? உனக்கு எதுக்கு தரேன்? அடகு வைக்கிறதுக்கா? கடங்காரன் ஆகிறதுக்கா? எதுக்கு தரேன்னு சொல்றாரு? உன்னை ஐஸ்வர்யன்னு ஆக்கிறதுக்கு. அல்லேலூயா ஆமென். இந்த மாதிரியான பிரசங்கத்தை கேட்டுமா நம்ம மகிழ்ச்சி இல்லாத அப்படி இஞ்சி தொன்ன குரங்கு போல இருக்கும். பாவுன்னு வைக்கிற வேலைக்கு ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவர் தான் சொல்லிட்டார், ஆனால் கடைக்கார சொல்ல மாட்டானே, நகை கடைக்கார கிட்டே விட மாட்டானே பாஸ்டர். நகை விலையை கேட்டாலே எங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் உண்டாகுது. கவலைப்படாது, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுற வேலை குறையும். அடிமாட்டு விலைக்கு வர்றோம், ஆனால் ரொம்ப டேஞ்சர் ஆகிடும், வச்சிருக்கிறதெல்லாம் வேல்யூ இல்லாமல் போயிடும். ஆண்டவர் நார்மலாக நடத்துவார். ஆண்டவர் எது தீமை செய்ய மாட்டார். இங்கே சொல்கிறார், உனக்கு நான் பொண்ணை தரம்பா, நீ வாங்கிக்கோ, உனக்கு உடுத்துறதுக்கு வஸ்திரத்தை தர, நீ உடுத்துக்கொள். அதுக்கப்புறம் வாசிங்கம்மா, நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும். மருந்து போட போற உன் கண்ணு பார்வை கூச்ச பார்வையா இருக்குது, உன் கண்ணு மங்களா இருக்குது. எதை பார்த்தாலும் என்ன செய்யுது? மங்களா தெரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் மங்களா இருக்குதா? தெளிவில்லாமல் இருக்கிறாயா? ஜெபத்தை குறித்து ஒரு தெளிவில்லை, ஆண்டவரை குறித்து ஒரு தெளிவில்லை, எதிர்காலத்தை குறித்து ஒரு தெளிவில்லை, பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு தெளிவில்லை, ஒன்றை குறித்து தெளிவில்லாத இருக்கிறியா? இயேசு கிறிஸ்து ஒரு குருடனை தொட்டார். தொட்டுட்டு சொல்கிறாரு, எப்பா கண்ணை திறந்து பாருங்கிறார். அவன் பார்க்குறான். என்னத்தப்பா பார்க்குறான்? எல்லாமே நடக்கிற மனிதரெல்லாம் மரம் போல தெரிறானா? மரம் போல தெரிஞ்சவன் எங்கே போய் முட்டிக்க மாட்டான்? நல்லா கண்ணு தெரிஞ்சு நம்ம போய் முட்டிக்கிறோம். சரிங்களா? எல்லாம் கலர் பிளைண்டாக இருக்குது. எனக்கெல்லாம் சுத்தமாக கலரே தெரியாது. இப்போ எல்லாம் ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டா போல இருக்கும். இப்போ அதுதான் பெரிய கண்ணாடி போடுறேன். கண்ணு தெரியலையா? பெரிய கண்ணாடி வாங்கி போடு. ஆண்டவர் சொல்கிறார், பெரிய கண்ணாடி வாங்கி. ஆனால் ஆவிக்குரிய மனுஷன் சொன்னான், கண்ணு தெரியலையா? கர்த்தர் உனக்கு கண் பார்வையை கொடுப்பார். உண்மை, ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. அப்படி ஆண்டவர் அந்த உனக்கு கண் பார்வையை கூட்டல்னா ஒரு கண்ணாடி வாங்கி போட்டுக்கோ. சரியா? அல்லேலூயா. காது உள்ளவன் கேட்க கடவன். ஓவராக விசுவாசமாக இருக்க கண்ணாடி போடாத.
உன் விசுவாசத்தின்படி என்ன செய்வார்? கர்த்தரோட பார்வை கொடுப்பார். நான் அதை தப்பு சொல்லவே இல்லை, புரியுதா? அப்படி இல்லைன்னா எதை வாங்கி போடணும்? நான் கர்த்தர் எனக்கு கண்ணை ஒழுங்காக ஆக்குற வரைக்கும் நான் கண்ணாடி வாங்க மாட்டேன், அந்த பைபிளை படிக்க மாட்டேன், அப்படிப்பட்ட பைபிளை படிக்க மாட்டேன். அப்படி ஒரு தீர்மானம் பண்ணால் உன்னை நான் என்ன செய்யறது சொல்லு? ஒரு விசுவாசி அப்படி தான் என்கிட்ட பந்தயம் பண்ணு. பாஸ்டர், ஆண்டவர் கொடுத்த கண்ணு பாஸ்டர், ஆண்டவர் கொடுத்த வார்த்தை, இதை வாசிக்கிறதுக்கு எனக்கு கண்ணு யார் பார்க்க கொடுக்கணும்? ஆண்டவர் எனக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும். நான் சொன்னேன், சிஸ்டர் ஆண்டவர் நிச்சயமாக ஒன்று தருவார் சிஸ்டர். நான் ஏதாவது ஏடா கூடமாக சொன்னேன்னு வச்சிங்களா சிஸ்டர், ஒரு 1000 ரூபா செலவு பண்ணி ஒரு கண்ணாடி வாங்கி போடுன்னு சொன்னால், இந்த பாஸ்டர் ஆவிக்குரிய பாஸ்டே கிடையாது. இந்த பாஸ்டர் என்ன செய்கிறாரு? அந்த அளவுக்குன்னு இல்லை, அது இல்லை, எது இல்லை, அது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சை குறித்து நம்மளை குறித்து ஏடாகடம் பேச. அதனால் தெளிவான சொல்ல, சிஸ்டர் உங்கள் விசுவாசம். சில ஆள் ஏடாகடம் வருவான், பாஸ்டர் கல்யாணம் பண்ணால் தான் ஊழியம் செய்யணும். டே, கல்யாணம் பண்ணி எங்களால் ஊழியம் செய்ய முடியல. நீ கல்யாணம் பண்ணாத ஊழியம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், போ. நீ போனால் தான் உனக்கு தெரியும், சரிங்களா? அதனால் கர்த்தர் உனக்கு கொடுத்த விசுவாசத்தின்படி நீ என்ன செய்ய நட. சிலர் கேட்பாங்க, சார் நகை போடாத. நகை போடாத, நீ நகை போட்டுக்கோ. நீங்கள், நான் அப்படி தான் சொல்கிறது. நீ போடலையா, போடாத. உன்னை யார் போட சொன்னா? விலைவாசி ஏறுது, உனக்கு கர்த்தர் காப்பாற்றிருக்கிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, நன்றி சொல்லு. போடுறியா, போட்டுக்கோ. உனக்கு இருக்குது, நீ போடுற. அதில் என்ன பெருமை இருக்குது? அதில் என்ன இகழ்ச்சி இருக்குது? ஒன்றும் கிடையாது. எனக்கு இருக்குது, நான் போடுறேன். இல்லையா, என்ன செய்ய? போடாத. உலக ஆடம்பரம் தேவையில்லை உனக்கு. அல்லேலூயா. ஆடம்பரம் தேவையில்லை, பெருமை தேவையில்லை. புகழ்ச்சி உன்னை நகை போடுறதுனால புகழ்ச்சி உனக்கு தேடாத. அதில் புகழ்ச்சி ஒன்றும் கிடையாது. சிலர்லாம் பார்க்கும்போது எனக்கே ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும். என்ன தெரியுங்களா? அந்த நகையை எதுக்கு போடுறாங்கன்னே தெரியாத இருக்கும். நகையே ஒரு அழகை தான் போடுறது. இதை போட்டுட்டு வர மூஞ்சியும் அந்த நகையும் பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது, ஒரு டேஸ்ட்டு இல்லாமல் இருக்குது, சரிங்களா? அதை விட நீ ஒரு 10 ரூபா அது செயின் வாங்கி போட்டால் அழகாக இருக்கும். அல்லேலூயா. ஆர்டிஃபிஷியல் வாங்கி போட்டால் கூட சூப்பராக இருக்கும், சரிங்களா? அப்போ எதுக்கு சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, நம்மால் ஒரு நகை மோகத்தில் இருக்கிறாங்க. பவுன், பணம், பணம், என்ன பணம், பொருள். இது இயேசு கிறிஸ்து ஆண்டவரே சொல்கிறார், சபையா மனம் திரும்ப. உனக்கு பொன்னினால், சுட்ட பொண்ணினால் என்ன செய்கிற நான் தருகிறேன். அக்கினினால் நீ வேக வைத்தாலும் அது என்ன செய்யும்? சுத்த பொண்ணாக இருக்கும். வஸ்திரம் உனக்கு தரேன், வாங்கி உடுத்துக்கொள்ளு. அதுக்கப்புறம் வாசித்து பாருங்க, நீ பார்வையடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். இந்த ஆலோசனையை நீ அசட்டை பண்ணிட்டு ஜாக்கிரதையா இல்லாமல் மனம் திரும்பாமல் விட்டுட்டு நீ என்ன செய்யாத, வாழ்க்கையை வாழ்ந்தனா உன் நிலைமை எப்படி இருக்கும்? நான் நேசிக்கிறவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜாக்கிரதையா இருந்து இந்த காலத்துக்கு ஏற்ற ஒரு மனமாற்றம் நமக்குள்ள வேண்டும். நமக்கு வெளியரங்கமான அலங்காரம் இல்லை, உள்ளான அலங்காரம். உள்ளத்தை கர்த்தர் பார்க்கிறார். நீ மனம் திரும்பணும், பாவத்தை விடணும், உலகத்தை விடணும், பெருமையை விடணும், அகந்தையை விடணும். சபையில் ஆவிக்குரிய குறைகளுக்கு அதை மாறணும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் உலகத்தால் கரைப்பட்டிருக்கிறியா, அதுலேருந்து மனம் திரும்பணும். அப்படி இருந்தால் தான் ஆண்டவர் சொல்றாரு. லவோதிகா சபையில் இந்த தம்பிங்கெல்லாம் சபைக்கு வெளியே போகிறாங்க. எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. ஒரு வேளை வெளியிலேருந்து கதவை தட்ட போகிறாங்களோ என்னன்னு தெரியல. நீங்கள் வாசித்து பாருங்கள் சிஸ்டர், 20வது வசனத்தை படித்து பாருங்கள். அங்கே யாரோ தட்டுறாங்க பாருங்கள், திரும்பி பாருங்கள். அங்கே யாரோ தட்டுறாங்க பாருங்கள், நம்ம வாசப்படி. எல்லாம் திரும்பி பார்த்தீங்களா? ரைட்டு, ஓகே. நீங்கள் தூங்கலை என்பதை நான் எல்லோரும் பார்த்துட்டிங்களா? பார்த்தீங்களா? ஒருத்தவங்க தட்டிட்டு இருந்தாங்க. என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும், அது ஆவிக்குரிய மனுஷனுக்கு மட்டும் தான் தெரியும். செல்டன் பிரதர், அது உங்களுக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். அங்கே தட்டிட்டார். யார் தட்டுறா தெரியல? இயேசு கிறிஸ்து தட்டிட்டு இருக்கிறார். யார் தட்டுறா சொல்லுங்க? இதோ வாசற்படி நின்று கதவை என்ன செய்கிற? தட்டுகிற. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அவன் நல்லா கவனிக்கணும். சர்ச்சில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் மனம் திரும்பாத உட்கார்ந்து இருக்கிறத விட ஆண்டவர் சபையை விட்டு வெளியே நின்றுக்கிட்டு கதவை தட்டிட்டு இருக்கிறாரு. மனம் திரும்பினா வாங்க, என்னோடு கூட போஜனம் பண்ணுங்க, என்னோடு கூட ஐக்கியம் பண்ணுங்க. இந்த சபையில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பிரயோஜனம் கிடையாது, என்கிட்ட வாங்கன்னு கூப்பிட்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அலட்சியப்படுத்தாதே.
ஆவிக்குரிய சபை என்று சொல்லி நீ என்ன செய்யாத, கிரியை செய்யாத இருக்காத. ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிற நேரம் இருக்குமானது இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கலாம். தீவெட்டிகளை பிடித்து கொண்டு 10 கன்னிகளுக்கு ஒப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை அலட்சியம் செய்கிறதான ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். அடுத்தது வருகை குறித்து ஒரு அலட்சியமான காரியத்தை குறித்து தான் 3வது இடம் நம்ம பார்க்க போகிறோம். வருகை குறித்து ஒரு அலட்சியம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி போனாரோ அப்படியே ஒரு நாள் வரப்போகிறார். சரிங்களா? 2வது வருகை வரப்போகுது. அந்த 2வது வருகையில் ரகசிய வருகை இருக்குது, பகிரங்க வருகை இருக்குது. இடப்பட்ட காலத்தில் உபத்திரவ காலம் இருக்குது. புரியுதுங்களா? இந்த உபத்திரவ காலத்தில் அவருடைய வருகைக்காக வெயிட் பண்ணுகிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் தம்மை ஒரு எஜமானாக சொல்கிறார். இன்னொரு இடத்துல பல உதாரணங்களை சொல்லும்போது இங்கே மணவாளனுக்காக தம்மை என்னன்னு சொல்கிறாருங்க, மணவாளன் சொல்கிறார். ஆண்டவரை மணவாளன் சொல்கிறார். மணவாளன் மணவாட்டிகளோடு கூட வரப்போகிறார். மணவாட்டிகளாம் யார்? சபை. அப்போ மணவாட்டிகளோடு வரப்போகிறாரு. கல்யாண விருந்துக்கு யார் போகிறா? நம்மெல்லாம் போகிறோம். எங்கே போகிறோம்? கல்யாண விருந்துக்கு போகிறோம். இப்போ இந்த மெசேஜ் வந்துடுச்சு, மணவாளன் வரப்போகிறார். 10 பேரை எடுத்துங்க, 10 பேரை செலக்ட் பண்ணுங்க. சரிங்களா? அந்த 10 பேரில் 5 பேர் எப்படிப்பட்டவங்க? புத்தி உள்ளவர்கள். இன்னும் 5 பேர் எப்படிப்பட்டவங்க? புத்தி இல்லாதவர். ஏன் அவங்க புத்தி உள்ளவர்களாக இருந்தாங்க, புத்தி இல்லாதவர்களாக இருந்தாங்க? ஒரு 5 பேர் தீவெட்டி எடுத்துக்கிட்டாங்க, தீவெட்டி எரியுது. புரியுதுங்களா? கூட அவங்க யோசித்தாங்க, இந்த எரியிற தீ அணைஞ்சு போய்விட்டதென்றால் மறுபடியும் என்ன செய்யணும்? எண்ணெயை ஊற்றினா அது கண்டினியூவாக எரியும். புரியுதுங்களா? அப்போ ஆயத்தத்துக்கு எண்ணெயும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு ஆள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, நம்ம ஆள். அவங்க யார்? அவங்க புத்தி இல்லாத நம்ம ஆள். அங்கே போய் பார்த்துக்கலாம் சொல்லுவாங்க. சிலர் அப்புறம் பார்த்துக்கலாம், இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்குவோம், இங்கே எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க, அங்கே போய் பார்த்துக்கலாம், போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாமே. சாப்பாடெல்லாம் கட்ட மாட்டாங்க நம்ம ஆள். குழந்தைய கூட்டுட்டு போகிறோமே, ஒரு 2 இட்லி எடுத்து வச்சுட்டு போகணும் பெரியவங்க சொல்கிறாங்களே, அடையாமல் எப்போ பார்த்தாலும் இட்லி எடுத்துகிட்டு போ, சட்னி எடுத்துகிட்டு போகணும். அங்கே போகிற வழியில் பார்த்துக்குமா. அங்கே போகிற வழியில் ஒன்றும் இருக்காது. அப்புறம் பிள்ளைங்க என்ன செய்ய, வீர்னு அழுவும். என்ன செய்ய முடியும் பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு? அப்போ அனுபவப்பட்டால் தான் தெரியும். சரிங்களா? அப்போ இங்கே சொல்கிறாங்க, நீ என்ன செய்ய, கூட எண்ணெய் எடுத்து. இவங்க எண்ணெயெல்லாம் தேவையில்லை, வெறும் தீவெட்டி மட்டும் போனாங்க. ஆனால் மணவாளம் வர்றதுக்கு நேரம் ஆகி போச்சு. மணவாளம் வர்றதுக்கு எவ்வளோ ஆயிடுச்சு? 2025 வருஷம் ஆகுது மணவாளம் வர்றதுக்கு. என்ன செய்யுது? நீங்கள் நினைக்கிறீங்க மணவாளம் ஓ ஆண்டோட வருகைக்குள்ளே இதை செஞ்சுருவோம் சார் அப்படி சொல்லுவாங்க சிலர். ஃபஸ்ட்டு ஆண்டோட வருகைக்குள்ளே எப்படியாவது நான் இந்த காரியத்தை செஞ்சுருவேன்னு சொல்லுவாங்க. நான் நினைப்பேன், அப்போ ஆண்டோடைய வருகம் பல யுகம் கழித்து வருமோ இவன் சொல்கிறத பார்த்தா? ஏமா ஆண்டவர் சொன்னார் திடீர்னு இப்போ கூட வரும். எத்தனை பேர் அலர்ட்டாக இருக்கிறீங்க? நான் பிரசங்கம் பண்ணியிருக்கும் போதும் போனாலும் போயிடுவேன். சரிங்களா? இப்போ ஏஐயில் தான் போட்டு காட்டுறான். அப்படியே நடந்து போயிடுறாங்க, என்ன செஞ்சிடறாங்க, டக்குன்னு போயிடுறாங்க. நான் என்ன ஆளை காணாமேன்னு பார்த்தா ஏஐ. நம்ம கண்ணை நல்லா நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும் உத்து, இது ஏஐயா இல்லை நிஜமா என்ன சொல்லிட்டு. பாஸ்ட்டு பிரசங்கம் பண்ணிட்டே இருக்காரு, டக்குன்னு என்ன செய்கிறாரு, பரலோகத்துக்கு போயிடுறாரு, எடுத்துக்கொள்ளப்படுறார். புரியுதுங்களா? இல்லை ஏஐ சிஸ்டம். ஆனால் உண்மையாக ஆண்டவர் வரும்போது நடக்கும். ஆண்டவர் என்றைக்கோ வராருன்னு நினைக்காதீங்க. திடீர்னு வருவார், உடனே வருவார், எப்போ வேணுமோ வருவார், எதிர்பார்க்காத நேரத்தில் வருவார், திருடனை போல வருவார், சொல்லிட்டு வரமாட்டார். அப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்? ஆயத்தமாக இருக்கணுமா இல்லையா? அங்கே போன போது இவங்க நேரம் பாருங்கள், அவர் வர்றதுக்கு தாமதமாச்சு. நம்ம நேரம் போல் தான் வர்றதுக்கு தாமதமாச்சு. எல்லாம் படுத்து தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு திடீர்னு நடு ராத்திரியில் மணவாளன் வராரு சொன்னவொடனே இவங்க எல்லாம் புத்தி உள்ளவங்க எல்லாம் மறுபடியும் தீவெட்டி எடுத்து எண்ணெயை ஊற்றி பற்ற வச்சுட்டு ஓடுறாங்க. பக்கத்தில் இருக்க புத்தி இல்லாத ஸ்திரீகள் கேட்குறாங்க, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். கொஞ்சம் பரிதாபமாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன். இவங்க சொல்கிறாங்க, அனல் இல்லாமல் குளிர் இல்லாமல் 2 பேருக்கும் பத்தாத போகிறத விட, சரிங்களா, நீ என்ன செய்ய, பொறுமையாக இருந்துட்டு வா, நான் மணவாளன் கூட போகிறேன்.
அப்புறமா ஏதோ உபத்திரவ காலம் வரும், ஏதோ அந்தி கிறிஸ்து வரும், ஏதோ உதப்பட்டுட்டு வா. சரியா? நீ அவன் ஏதோ விற்பா, நீ வாங்கி ஊற்றிக்கோ. எந்த சர்ச்சையாக இருக்கும், எந்த பாஸ்டாக இருப்பாங்க, இல்லாத போட போகிறாங்க, நம்ம ஆளுங்க இருப்பாங்க. சரிங்களா? இருப்பாங்க. அங்கே போய் ஏதோ ஒன்று தேத்திக்கிட்டு நீ வா, நாங்கள் முதல்ல போகிறோம். புரியுதுங்களா? இப்போ சொல்லிட்டாங்க நீ எங்கேயோ போய் வாங்கிக்கன்னு சொல்லிட்டாங்க, ஒத்த வரையில் சொல்லிட்டாங்க. என்ன கிடையாது. நல்லா கவனிக்கணும். மணவாளன் வந்து மணவாட்டியை கல்யாண வீட்டு விருந்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாரு. இவங்க கைவிடப்பட்டான். என்னை காப்பாற்றுங்க, என்னை அழைச்சிக்கொண்டா எப்படி அழைப்பார்? நீ ஆயத்தம் இல்லை, அலட்சியப்படுத்துகிற. ஏசாவுடைய நிலைமை என்ன சொல்லுங்க? என்ன ஆசீர்வதி, என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, என்ன ஆசீர்வதியும். நீ கேட்குற ஒழிய மனம் திரும்பலை, உலகத்துக்காக மட்டும் தேடுற. இந்த இதை பார்த்தோம் நம்ம, லவோதிக்கா சபை. நான் அப்படியே என்ன செய்கிறேன், நான் நல்லா பரிசுத்தமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் தரித்திரம் கிடையாது, நான் பணக்காரராக இருக்கிறேன், ஐஸ்வர்ய சம்பன்னாக இருக்கிறேன், எனக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை இழந்து போயிருக்கிற, நான் உன் ஆலயத்தை விட்டு வெளியே நிற்கிறேன், நீ மனம் திரும்பி என்னிடத்துல வா, நீ என்னோடு கூட ஐக்கியம் போடு. இதுக்காக தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அலட்சியப்படுத்துகிற நேரம் கிடையாது இது. ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை பெறதுக்காக, எதிர்கால வாழ்வை பெறதுக்காக, புத்தியாக நடந்து கொள்றதுக்காக, இந்த காலத்தில் கடைசி காலத்தில் ஞானமாக நடந்து கொள்றதுக்காக கர்த்தர் நம்மை எச்சரித்த ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறார். நான் இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ண நான் எதிர்பார்க்கல. 3 தலைப்பு தான் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் பேசணும்னு நினச்சா இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. ஆனால் எனக்கு சூழ்நிலை நேரம் என்ன செய்யலை, நமக்கு இடம் கொடுக்கல. கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.